இனிய நண்பர் சோலை அவர்களே, அப்புறம் இந்த தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் விற்பனையாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக வெற்றிகரமாக 2வது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முருகன் அவர்களே, இந்த மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த தொடர்ந்து என்னை தொடர்பில் அழைத்து கொண்டே என்னை வரவேற்று உபசரித்து மரியாதைக்குரிய தாசில்தார்கள், இனிய சகோதரர்கள் கதிர்வேல், அப்புறம் டெல்லி ராணி, ஞான சௌந்தரின்னு இவங்க பேர்களை கேட்டாவே வித்தியாசமாக இருக்குது. இந்த மாவட்ட வருவாய் துறையை சார்ந்த பெருமக்களே, மாதவரத்திலிருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று நானும் வர்றேன், வந்து உட்காந்து பார்க்குறேன்னு ஒரு 83 அகவையிலும் வந்து இங்கே உட்கார்ந்து குழந்தைகளுக்கு குரலை பரப்புகிற குரலாசானாக திகழக்கூடிய ஐயா எந்திரிச்சு நில்லுங்க சண்முக சுந்தரம் அவர்கள், அவர் அங்கேருந்து வந்திருக்கார். நான் கட்டாயம் வந்து பார்ப்பேன், 2 பேர் பேசுகிறதையும் கேட்பேன் அப்படின்னு. குரலே வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா சண்முக சுந்தரம் அவர்களே, இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒரு அருமையான தலைப்பிலே நீங்கள் ரொம்ப ஆவலாக இறையன்பு சார் பேசுகிற பேச்சைத்தான் கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க, அது தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகவுரை, இந்த கதவை திறக்கிறது மாதிரி, திரையை விளக்குவது மாதிரி ஒரு சில வேலைகளை செய்வதற்காக நான் முன்னாடி வந்து நிற்கிறேன். திருக்குறள் உங்களுக்கெல்லாம் தொடர்புடையவர், திருவள்ளுவர் உங்களுக்கெல்லாம் தொடர்புடையவர். திருவள்ளூர் அப்படிங்கிற பேரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு திருவள்ளுவர் அப்படிங்கிறதான் ஞாபகத்துக்கு வருது. திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களும் நானும் தொடர்ந்து 35 ஆண்டுகளாக தொடர்ந்து இலக்கிய உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சமீபத்தில் அவர் தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த மாதிரி அறிவு திருவிழாவாக நடக்கின்ற புத்தக திருவிழாவுக்கு போகும்போது புதுமையான இணைத்தலைப்புகளை கொடுத்து அதை மகிழ்ச்சிப்படுத்துவோம், அறிவு கிளர்ந்தெழச் செய்வோம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து திரு இறையன்பு அவர்களும் நானும் ஒரு தலைப்புகளில் உரையாற்றி கொண்டு வருகிறோம். சென்னை புத்தக திருவிழாவிலிருந்து எல்லா இடங்கள்லையும். அருமை அருமை, இவர் அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அழைச்சிட்டு வந்ததுக்கு மகிழ்ச்சி. ஆமாம், இந்த ஊருக்கு திருவள்ளூர் திருவிழாவுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு இறையன்பு அவர்களை கேட்கும்போது அவர் சொன்னார், திருவள்ளூர்னா திருவள்ளுவர் தான், அதே கொடுத்துருவோம். திருவள்ளுவர் இளங்கோவடிகள் நீங்கள் பேசுங்க, திருவள்ளுவர் ஷேக்ஸ்பியர் நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த தலைப்பை கொடுத்த உடனே ஒரு புதுமையான அரங்கம் இது. வழக்கம் போல் ஒரு 4-5 ஜோக்கை சொல்லிவிட்டு 2-3 இலக்கிய பாட்டை சொல்லிவிட்டு தப்பிச்சு போக முடியாது. ஒரு தலைப்பை கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு தலைப்பு அவருக்கு கொடுத்துட்டாருன்னா, அவரே தேர்ந்தெடுத்துட்டாருன்னா அவர் சொல்ல கேட்க மாட்டார். முழுசாக அதை டைப் அடித்து இன்னமும் ஒரு நூல் அளவுக்கான ஒரு பேச்சை அவர் தயார் செய்து வைத்து விட்டு தான் மேடைக்கு வருவார். இது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, பயின்று கொள்ள வேண்டிய பாடம் இது. ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சா அதை எப்படி அது தீர்மானிக்கிறது, ஒரு பேச்சை எப்படி அமைக்கிறது, என்ன பேசுவது, எப்படி பேசுவதுன்னு ஒரு அற்புதமான நூல். அதைத்தான் நான் திருச்சியிலே அந்த நூலை அறிமுகப்படுத்தி பேசும்போது சொன்னேன், இனிமேல் பேச்சாளர்களுக்கெல்லாம் அல்லது ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பாளர்களுக்கெல்லாம் அல்லது ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் ஒரு வேத புத்தகம் மாதிரி ஒரு சட்ட புத்தகம் வேண்டுமென்றால் அது ஈபிகோ மாதிரி ஏபே என்ன பேசுவது, எப்படி பேசுவது, இறையன்புவின் ஏபே பக்கம் 322 பிரகாரம் இது சரி இது தவறுன்னு சொல்கிற நிலைமைக்கு வர வேண்டும் தமிழ் உலகம்னு நான் சொன்னேன் மேடையில். இது வாங்கி பாருங்கள், ரொம்ப அருமையான புத்தகம், வீடுதோறும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமாக அது திகழ்கிறது. அந்த மாதிரி எதையும் தயாரித்து கொண்டு ரொம்ப அருமையாக, ஷேக்ஸ்பியர் நமக்கு தெரியாது, திருவள்ளுவர் நமக்கு தெரியும், எப்படினாலும் தெரியும். எதையாவது சொன்னால் பிடிச்சி நம்ம தாத்தா தானே கூட்டு போயிடுவார், நம்ம கையை பிடிச்சி கூட்டு போயிடுவார். ஆனால் அது அப்படி இல்லை. அது ஷேக்ஸ்பியரையும் திருவள்ளுவரையும் ஒப்பிட்டு அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், ஆங்கில இலக்கியத்தில் டாக்டரேட் வாங்கினவர், சும்மா அது எங்களை மாதிரி இல்லை. அந்த மாதிரி அந்த தலைப்பில் அவர் பேச வந்திருக்கிறார்.
நான் திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் அப்படிங்கிற தலைப்பு. திருவள்ளுவர் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. குழந்தைகள் முதற்கொண்டு சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அமெரிக்காவில் ஒரு நேரலை நிகழ்ச்சி வாரந்தோறும் நடக்கு. அதில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கும் திருக்குறள் சொல்லித்தரோம், பிஹெச்டி பண்ணுறவங்களும் திருக்குறளில் பண்ணுறாங்க, படித்து பெரியவங்களாகி. இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வீணா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றது ஏதாவது வீண் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகுமோ? இப்போ கூட தமிழ்நாடு அரசு முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்தி 1330 குறளையும் ஒப்பிக்கிற குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் ஒரு முறை பணப்பரிசாக கொடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அதை தான் ஐயா நடத்திக்கிட்டு இருக்காரு, சண்முக சுந்தரம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லித் தருவதனால ஏதாவது பயன் விளையுமா, அவங்களுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை, நல்ல கேள்வி கேட்டார். ஒரு அமெரிக்க அறிஞர், தமிழ்காரர் தான், தமிழ் படித்தவர் தான், தமிழ்நாட்டிலேருந்து போனவர் தான், நாமக்கல்காரர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பெரிய ஞானிகளாகி இமயமலையில் உட்காந்து தவம் இயற்றி தத்துவங்கள் சொல்லுகிறவர்களுக்கு ஆன்மீகம் என்பது பெரிய விஷயம். ஒன்றுமே இல்லாமல் கைப்பிள்ளையை தூக்கி இப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டு மீனாட்சி ஆத்தாவை பாரு, மதுரைக்குள்ளே போனோன்னே மீனாட்சி அம்மா பாரு, மீனாட்சி ஆத்தாவை கும்பிடு போட்டுக்கன்னா அது கும்பிடு போடுது, குங்குமம் இட்டுக்கன்னா இட்டுக்கிறது. அதுக்கு என்ன தெரியும்? மீனாட்சியை பார்த்துருக்குமா? குங்குமம்னா என்னன்னு தெரியுமா? அது கும்பிடுதில்லை. ஒரு பழக்கத்தை உண்டாக்குகிறோம். அது பருவத்திற்கு வரும்போது அந்த பழக்கம் திருக்குறள் என்றால் என்ன, திருவள்ளுவர் என்றால் யார் என்பதை புரிந்து கொண்டு உலகமெங்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பற்றுறுதியை அந்த குழந்தை பருவத்தில் நமக்கு ஊட்டி விட்டுறோம். அதை செஞ்சு ஆகணும். அதனால் குழந்தைய திருக்குறள் படிக்க வேணும்னா சொல்லாதீங்க. நாளாக ஆக நம்மளே குழந்தையாகிடுவோம். நேற்று நாம் குழந்தையாகத்தான் இருந்தோம், இன்றைக்கு பார்க்கும்போது, நாளைக்கு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம குழந்தையா இப்போ எங்கேயாவது மேடையில் பதட்டி இருப்போம், அப்படி இருக்கும். அப்படி நிலைமைகளில் திருவள்ளுவர் நம்மை படி உயர்த்தி கொண்டே செல்கிறார். அப்படிப்பட்ட திருவள்ளுவரையும் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள், வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் கம்பனைப் போல்னு சொல்லி பாரதி பாடுவார். சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவார். சிலப்பதிகாரம்னா தமிழின் உயர்ந்த ஆகச்சிறந்த ஒரிஜினல் காப்பியம். மற்ற காப்பியம்லாம் இருக்கு, உலகமெங்கும் காப்பியங்கள் இருக்கின்றன, காவியங்கள் இருக்கின்றன, தமிழிலும் காப்பியங்கள் இருக்கின்றன. மூலமாக இப்போ மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பின்பற்றி தான் நமக்கு பாரதமும் கம்பராமாயணம்லாம் வந்துச்சு. கதை எங்கோ நிகழ்ந்தது. ஆனால் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் இங்கு நிகழ்ந்தது. எல்லா காப்பியங்களிலும் ராஜாக்கள் தான் கதாநாயகர்களாக இருப்பாங்க, ராணிகள் தான் கதாநாயகிகளாக இருப்பாங்க, வில்லன்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளாக இருப்பாங்க, புராண இதிகாச பெரும் பெரும் பிரம்மாண்ட பாத்திரங்களாக இருப்பாங்க. இங்கே நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எழுதினவன் ராஜா, ஆனால் கேரக்டர் பூரா சாதாரண ஆட்கள். அங்கே இருக்க பாத்திரங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த சாதாரண குடிமகன். இதனால தான் பேரறிஞர் தேப்போ மீனாட்சுந்தரனார் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை சொல்லும்போது அது காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு சொன்னார். குடிமக்கள் காப்பியம், மக்களை பற்றி, மக்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாக திகழ்வது சிலப்பதிகாரம். அது இளங்கோவடிகள். இதில் இந்த ரெண்டுலையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய இருக்க விஷயங்கள். சிலப்பதிகார கதை உங்களுக்கு தெரியும். இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் நம்ம சேர நாட்டு மன்னர், சேரன் செங்குட்டுவனுடைய அண்ணன். அவர் எழுதினது குடிமக்கள் காப்பியம். இது ஒரு சாதாரண குடியிலே பூம்புகாரிலே பிறந்து மதுரையிலே தன்னுடைய கணவனை இழந்து பிறகு கேரளத்திலே பாண்டிய நாட்டிலிருந்து தாண்டி சேர நாட்டில் போய் தெய்வமான வரலாறு தான் கண்ணகியினுடைய வரலாறு. பிறந்தது சோழ நாடு. அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது மதுரை பாண்டிய நாடு. சேர நாட்டில் போய் அவர் கல்லானார், தெய்வமானார். இந்த மூன்று காண்டங்கள், முப்பெரும்
அரசுகளில் நிகழ்ந்த நிகழ்வுகள், இதை வைத்து கொண்டு இளங்கோவடிகள் அற்புதமான ஒரு படைப்பை, காப்பிய படைப்பை நமக்கு தருகிறார். இதில் எதை எடுத்து எதை பொருத்தி திருவள்ளுவரோடு பொருத்தி பார்ப்பதுன்னு யோசித்து பார்த்தோம்னா வேறு ஒன்றுமே தேவையில்லை. 3 நோக்கம், சிலப்பதிகாரத்தின் 3 முக்கிய நோக்கம், 3 முக்கிய கோட்பாடு, கருதுகோள், எதை அடிப்படையாக வைத்து இந்த நூல் இயற்றப்பட்டது அப்படின்னு ஹைப்போதீசிஸ். இது என்ன சொல்லுகிறார் இளங்கோவடிகள்னா, பதியத்திலே சொல்லிடுறாரு, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும். இது ஒன்று. எவன் அரசு முறையிலிருந்து பிறழ்ந்து போகிறானோ அவன் செத்து போவான். அவனை வேற யாரும் கொல்ல தேவையில்லை. அவன் பிறழ்வதற்கு காரணமாக இருந்த அந்த தீய அறம் இருக்கிறதுல, அவன் எதை கடைப்பிடிக்காமல் பிறந்தானோ அந்த அறம் இருக்குல்ல, அந்த அறமே யமனாக வந்து அவனை கொன்றுவிடும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். பத்தினி பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்களை உயர்ந்தவர்களெல்லாம் ஏற்றுவார்கள்ன்றது 2வது விஷயம், கோட்பாடு. 3வது, இது சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய முக்கியமான கோட்பாடு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். ஊழ்வினை இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் கேள்வியே அதுதான். ஐயா சண்முக சுந்தரம் உட்பட திருவள்ளுவரே 2 பக்கமும் பேசியிருக்காரு. அதுக்கு நீங்கள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னு படிச்சுட்டு வந்து இங்கே பேசுங்கன்னார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இப்போ கர்மா அப்படின்னா எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறான். பெரிய தத்துவ ஞானியாக இருக்கான். கர்மான்னா என்ன அப்படின்றான். அது உறுத்து வந்து ஊட்டும், விடாது உன்னைய ஊழ்வினை விடாது கருப்புங்கிற மாதிரி கர்மம் நீ என்ன பண்ணாலும் உன்னை விடாது என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்கார். அதான் டிக்ளரேஷன். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல் வரும்போது தேர்தல் வாக்குறுதிகள் சொல்கிறாங்கல்ல, தேர்தலில் என்ன மேனிஃபெஸ்டோ சொல்கிறாங்களோ அது மாதிரி இந்த காப்பியத்தை நீங்கள் படித்தால் இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு புரியும். இந்த 3 விஷயங்களும் எந்த அடிப்படையில் வகுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தான் அங்கே உட்கார்ந்து இளங்கோவடிகளுக்கு 3 விரல்களை காட்டி இதை எழுது, இதை எழுது, இதை எழுது, எல்லாத்திற்கான அந்த ஃபீடிங் பூரா, தேவையான மூலச்சரக்குகள் பூரா வள்ளுவத்தில் இருக்கிறது, எடுத்துக்கொள் என்று சொல்லியிருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. அப்போ வள்ளுவர் சொன்ன கருத்துக்களை அடியொற்றி உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தல், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது 1வது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும். அரசியல் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு? நான் தர்மத்திலிருந்து விலகினேன்னா நானும் கொல்லப்பட வேண்டியவன். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் மட்டும் ஏன் சிறப்பாக எடுத்து வைத்திருக்காருன்னா அந்த கதை அப்படி இருக்கிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு ஒரு அருமையான திருக்குறள் இருக்கு. ராஜா வேற சாமி வேற இல்லை. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இந்த மனிதர்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதனால தான் அவங்க அப்பா இறை அன்புன்னு ஒருத்தரை வச்சு மிக அற்புதமான ஆட்சியாளரை, நிர்வாகஸ்தரை இந்த தமிழ்நாட்டுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இறைன்னு சொன்னாலும் முறைன்னு சொன்னாலும் 2 ஒன்று தான் அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தை, அற்புதமான சொல்லு. ஏன்னா யாராவது ஒருத்தர் நீதி வழங்க மாட்டாங்களா அப்படின்னு ஓடி போய் நிற்கிறோம். கலெக்டர்கிட்ட போய் நிற்கிறோம், மேலதிகாரிகள்கிட்ட நிற்கிறோம். இன்னமும் சொல்லுவார் அவர், நம்முடைய மேனாள் முதன்மை தலைமைச் செயலாளர் சொல்லுவார், இன்றைக்கி எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது, புகார்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, வேண்டுகோள்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் நம்முடைய சிக்கலை தீர்த்து வைப்பதற்கு ஒருவர் வந்து விட மாட்டாரா அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில், இப்பொழுது வேண்டுமானால் பகுதியாக நம்முடைய விஏஓலேருந்து ஆரம்பித்து தலைமைச் செயலாளர் வரைக்கும் நிர்வாகம் வந்து படிநிலை வளர்ச்சியில் போய் நிற்கிது. நீங்கள் உள்ளூர் பிரச்சனைகளை உங்கள் விஏஓ மூலமாகவே தீர்த்து கொள்ளலாம். அங்கேருந்து ஆரம்பித்து போய் நிற்கிது மேலே தலைமைச் செயலாளர் வரைக்கும். ஆனால் அந்த காலத்தில் ராஜா ஒருத்தர் தான், எதாக இருந்தாலும் ராஜாட்ட தான் சொல்லணும்.
எதா இருந்தாலும் ராஜாட்ட தான் போய் சொல்லணும். அவரை விட்டால் வேற ஆளும் கிடையாது. அதனால் அந்த பொறுப்போடு அவர் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறான். அறம் என்ன ரொம்ப எளிமையானது. அறத்தை கடவுள்னு சொல்கிறாங்க. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம்னு ஒரு திருக்குறள். எலும்பில்லாத புழு பூச்சி இருக்குல்ல, புழு இருக்குல்ல, அது வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்தால் செத்து போகும். எலும்பில்லாத உடம்பு இருக்குல்ல, அதுக்கு தாக்கு பிடிக்காது. அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு உடம்பு எலும்போடு இருக்கணும்னா, உறுதியாக இருக்கணும்னா, ரொம்ப நாளைக்கு சாகாமல் இருக்கணும்னா, அந்த உடம்புக்குள்ளே அந்த புழுப்பூச்சிக்கு எலும்பு தேவைப்படுறதை போல மனிதனுக்குள்ள எலும்பு தேவைப்பட தேவையில்லை. ரொம்ப நாளைக்கு நிலைத்து புகழோடு உயிரோடு வாழணும்னா அன்பு தேவைப்படுகிறது. எலும்பில்லாததை எப்படி வெயில் கொள்ளுமோ அன்பில்லாததை அறம் கொள்ளும்ன்றார். அறத்தை கொண்டு தனியாக நிப்பாட்டுறார். இப்போ அன்புன்னா அறமா? உண்மை. அன்பு என்றால் அறம். இன்னொரு இடத்துல வாய்மை, அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு பொது இடத்துல, பொது வெளியில், பொதுவான பதவியில், உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்கெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன். கேட்குறாங்க, திருவள்ளுவரை படிக்கிறீங்க, அந்த இலக்கியத்தை சொல்கிறீங்க, இந்த இலக்கியத்தை சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது எனக்கு பரிகாரம் கொடுங்க. இப்போ எதாக இருந்தாலும் பரிகாரம் கேட்குறான். நம்ம ஊரில் என்ன கேட்டாலும் இப்போ சாய்ஸ் இருக்கான்னு கேட்குறான்ல, அது மாதிரி குழு கொடுங்கன்னு கேட்குறான்ல குவிஸ்டில் பசங்க எல்லாரும் இப்படி அடுத்ததை தாங்கியே இருக்கான். நேரடி பதிலுக்கு வரமாட்டேங்கிறான். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேயா, பரிகாரம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சொன்னான், அவன் பயங்கரமான ஜோசியன். யார்? இந்த ஜோசியம் பார்க்குறவன். ஆன்லைன் ஜோசியம். இந்த கொரோனா கொண்டு விட்டதில் எனக்கு ரொம்ப கொடுமையானது இந்த ஆன்லைன் தான். எதாக இருந்தாலும் ஆன்லைன். சாதாரணமாக கூப்பிட்டு ஆன்லைனில் ஒரு மணி நேரம் பேசுகிறீங்களான்னு ஒருத்தன் கேட்குறான் என்கிட்ட. 1 மணி நேரம் யாரையா கேட்பான்னு? அதெல்லாம் கேட்பாங்க சார். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் மைக்கை பார்த்தே பேசி பழக்கப்பட்டவன். ரேடியோவில் ஆளுக இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு கவலை கிடையாது. 1 மணி நேரம் சும்மாவே ஃபோனை பார்த்து எப்படி பேசுறது? எத்தனை பேர் இருக்காங்கன்னா கடைசியில் கணக்கெடுத்து சொல்கிறான், சார் 21 persons வாட்ச் யுவர் டாக் அப்படிங்கிறான். எப்போ? 1 மணி நேரத்துக்கு 21 பேர் கேட்குறதெல்லாம் ஒரு பேச்சா? இப்போ ஆன்லைன் ஜோசியம். அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் இதுக்கு என்னங்க பரிகாரம், எதாக இருந்தாலும் பரிகாரம் சொல்லுவார். சொன்னான் பாருங்க அந்த ஆள். பரிகாரமா? காசிக்கு போ. சரி போகலாம். காசிக்கு போனாலும் கர்மம் தீராதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டு போகலாம். போய் அங்கே என்ன செய்யணும்னா மணிகர்ணிகா காட் அப்படிங்கிறான். மணிகர்ணிகா காட் அப்படின்னு. என்னடா இது புதுசாக இருக்குது, இது என்ன, இது பலகாரமா, அங்கே விற்கிற பலகாரமான்னா அந்த இடத்துக்கு பேர். சரி போவோம். அங்கே என்ன சாமி இருக்குன்னு ஒரு சாமியும் கிடையாது. புணங்கள்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் நின்று ஒரு அரை மணி நேரம் நல்லா கண்ணை விரித்து வச்சு எரியிற பணத்தெல்லாம் பார்த்துட்டு வா, உன் பாவம்லாம் தீர்ந்துரும்னு சொன்னாங்க. யார்? ஆன்லைன் ஜோசியன். நான் கேட்டேன், இதை ஏன் நேராக போகணும்? அவனை மாதிரியே நீ ஆன்லைன்லேயே அங்கே ஏதாவது எரிய விட்டு பார்க்கலாம்ல நீயே அப்படின்னு நான் சொன்னேன். எப்படியெல்லாம் பரிகாரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் இவ்வளவுலாம் இலக்கியம் படிச்சிருக்கீங்க, இவ்வளவு தத்துவங்கள் சொல்கிறீங்களே, இந்த அறம் செய்யலாமா, அந்த அறம் செய்யலாமா, அந்த தர்மம் செய்யலாமா, இந்த தர்மம் செய்யலாமா, என் மனசு நல்ல நிம்மதியாக இருக்கிறதுக்கு, எனக்கு நல்ல தர்ம பலன்கள் கிடைப்பதற்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் திருவள்ளுவர் சொல்லுகிற அறம், தர்மம், கோட்பாடு இத்தனை லட்சத்தை கொண்டு போய் அதில் போடு, அன்னதானம் பண்ணு, கோயில் கட்டு, கும்பாபிஷேகம், ஒன்றுமே இல்லைப்பா. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன். உன் மனசார நீ சுத்தமாக இருந்தீன்னா உலகத்திலே மிகச்சிறந்த தர்மம், மிகச்சிறந்த அறம், அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன்னா அது எப்படி? மனத்துக்கு மாசு இல்லாமல் உடம்பை சோப்பு போட்டு குளிக்கலாம், விதவிதமாக ஷாம்பு போட்டு குளிக்கலாம், டெய்லி விதவிதமாக வாசனாதி தைலியங்கள்லாம் போட்டு நம்ம வச்சுக்கலாம். உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. மனசை மனத்துக்கண் மாசிலனாதலுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா இருக்கு. திருவள்ளுவர் அதுக்கும் வழி சொல்கிறாரு. புறந்தூய்மை நீரானவையும். தண்ணி எடுத்து குளிச்சினாவே உடம்பு முழுசாக புற உடம்பு உனக்கு தூய்மையாக மாறி போகும், சுத்தமாயிரும். அகந்தூய்மை, அதை தான் மனத்துக்கண் மாசிலனாதல். அகந்தூய்மை, உன்னுடைய அகம் உள்ள இருக்கிற உள்ளம் தூய்மையாவதற்கு என்ன செய்யணும்னா வாய்மையால் காணப்படும்.
உண்மை பேசினேன்னா நீ சுத்தமாயிருவோம் மனசு. எவ்வளோ அருமையான வாசகம். ஒருத்தன் கேட்டான், மாதத்துக்கு ஒரு நாள் உண்மை சொன்னால் போதுமா? சில பேர் கேட்பான், 6 மாதத்துக்கு ஒரு தடவை குளித்தா போதுமான்னுவான். சில பேர் குளிக்கிறதுனா தலைக்கெல்லாம் குளிக்கணுமான்னு கேட்குறான். குளிக்கிறதுனா தலைக்கு தான் குளிக்கணும். பொதுவாகவே தலைக்கு குளிக்கிறது தனி விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கான். அகந்தூய்மை வாய்மை, அதாவது என்னைக்கு டெய்லி எந்திரிச்சு குளிக்கணும் புற உடம்பை தூய்மையாக்குவதற்கு. அதை போல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உண்மையே பேசி கொண்டிருந்தால்தான் உங்கள் மனம் தொடர்ந்து தூய்மையை கொண்டே இருக்கும். இல்லை என்றால் மாசு சேர்ந்து விடும். அப்போ இந்த அறம்ங்கிறதுக்கு அன்பு காரணமாக இருக்கிறது, அப்புறம் அறம் காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த அறம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அன்பு சார்பாக இருக்கிறது, வாய்மை காரணமாக இருக்கிறது, உண்மை காரணமாக இருக்கிறது. இது அடிப்படையில் இருப்பதனால இந்த அறம் என்பது ரொம்பவும் முக்கியமானது. ஒரு பொது வெளியிலே, ஒரு பொது இடத்திலே உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களையும் மீறி, எனக்கு வேண்டியவர் வந்துட்டார் ஐயா, எனக்கு வேண்டிய நண்பர் வந்துட்டார், அவருக்காக ஏதாவது ஒரு தீர்ப்பு செய்யலாமே அப்படின்னு செய்யக்கூடாதுங்கிறார் திருவள்ளுவர். ஓர்ந்து கண்ணோடாது, எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்னு இல்லாமல் ஓர்ந்து கண்ணோடாது, இறை யார் மாட்டும் தேர்ந்து செய்வ அகுதே முறை அப்படிங்கிறாரு. இந்த நுட்பத்தை பார்த்தீங்கன்னா இறையையும் முறையையும் மாற்றி போட்டிருக்காரு இந்த திருக்குறளில். வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்து கண்ணோட்டம், பாவம் ஏழையாக இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் பரிதாபப்பட்டு விட்டுருவோமே நினைக்கக்கூடாதான். ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடியவர்கள் நியாயமானாக இருக்கும்போது வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்கக்கூடாது. ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் கேட்கும்போது நான் சொன்னேன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கடவுள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், அவனுடைய திருவடிகளை சரணடைந்து விட்டால் நமக்கு துன்பம் என்பது இல்லை. இதுதான் திருக்குறள், கடவுள் வாழ்த்தில் வரக்கூடியது. ஒருத்தர் எனக்கு கேட்குறார் தொலைபேசி வழியா, என்னுடைய கோடை பண்பலையில் நான் நடத்துகிற நேரலை நிகழ்ச்சியில், அப்படின்னா சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க யாரு காலை பிடிக்கிறதுன்னு கேட்டான். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னா அவன் துன்பத்தை தொலைக்கிறதுக்கு யாரு காலையாக பிடிக்கலாம்? பாரு, அதை விட்டுரு, கடவுள் வாழ்த்தை விட்டுரு. நீ ஒரு தொண்டனாக இருந்தீன்னா உன் தலைவன் எடுத்துக்க, நீ ஒரு மாணவனாக இருந்தால் உன் வாத்தியார் எடுத்துக்க, நீ குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தால் உன் குடும்பத்தில் இருக்க தாத்தாவை பாட்டியை எடுத்துக்க. மேலே இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறார். உயர்ந்த இடத்துல தலைவனாக இருக்கக்கூடியவன் அரசியல் கட்சிக்கோ பொதுவான வேலைக்கோ தலைவனாக இருக்கக்கூடிய எப்படி இருக்கணும்? வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக இருக்க வேண்டும். எல்லாருமே நிர்வாகத்தில் எல்லாமே அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கும் துன்பம் இல்லை. இதில் அடிப்படையில் என்ன விஷயம்னா, வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக கடவுள் இருப்பதனால தான் அவன் கடவுளாக இருக்கிறான். அதனால தான் எல்லாரும் கும்பிட்றோம், அவனுக்கு பயப்படுறோம். அதே மாதிரி நீ இருந்தீன்னா உனக்கு துன்பம் வராது. நீ என்ன செய்யணும்? உனக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்காத. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வ அகுதே முறை. இறையையும் முறையையும் மாற்றி போட்டு பாருங்க இந்த திருக்குறளில், அந்த அர்த்தம் மாறாது. கடவுளுக்கு இணையாக இருக்கணும்னா அப்படி இருக்கணும். அதை செய்ய தவறிவிட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். எங்க சிலப்பதிகாரத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு கன்றிய கல்வன் கொன்று அச்சிலம்பு கொணர்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐயா, நம்ம அரசியோட கார்ச்சிலம்பு ஒன்று காணாமல் போச்சுல, ஒருத்தன் கையில் வச்சுருந்தான், பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். யாரை பிடிச்ச, எப்படி இருந்தான், எந்த நாட்டுக்காரன், விசா வச்சுருக்கானா, பாஸ்போர்ட் வச்சுருக்கானா, எந்த நாட்டுக்காரன், ஆள் எப்படி இருக்கான், ஏழையா வசதியானவனா, இதெல்லாம் விட்டுட்டான் நம்ம ஆள் பாண்டியன் நெடுஞ்செழியன். எல்லாத்தையும் விட்டுவிட்டு, யாரா காப்பாளர்கள் வாங்க, அந்த கன்றிய கல்வன் இருக்கான்ல, அந்த திருடனவன் சொன்னீங்கல்ல, அவனை கொன்று
அச்சிலம்பு கொணர்க. இவன் கண்ணுக்கு முக்கியமாக தெரிகிறது சிலம்பு மட்டும்தான். வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்துட்டான். தன்னுடைய மனைவியினுடைய கார்ச்சிலம்புன்னு சொல்லும்போது இவன் வந்து பெர்சனலாக மாறி போயிட்டான், ஒரு ராஜா என்பதை சொல்லவில்லை. அதனால தான் யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விடுகிறான். அப்படி வருந்தி உயிர் விடுவதற்கு அறம் அவனை அப்படி ஆக்கி அவனை மரணமடைய செய்தது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆகும். அதில் அந்த சொற்கள்லாம் போட்டு நல்லா அழகாக சொல்கிறாரு. அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்று ஆம் என்னும் பல்லவையோர் சொல் பழுதன்றேன்னு இளங்கோவடிகளை எழுதுகிறார். அதனால அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீதி வழங்கும் போது வேண்டியவர் வேண்டாதவர் பார்த்து நீதி வழங்காமல் கண்ணை மூடிக்கொள்வதற்காகத்தான் நீதி தேவனுடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. எந்த பக்கமும் பார்க்கக்கூடாது. அப்படித்தான் முறை செய்ய வேண்டும். அப்படி தான் நியாயம். நீதி வழங்குறது மட்டும் இல்லை, முறை வழங்குவது. உங்களுக்கு ஒன்று எனக்கு என்ன, என்ன கண்ணு எனக்கு ஒன்று, கேட்குறவங்களுக்கு என்ன வேண்டியது வேண்டியாங்கு எய்தணும், அதெல்லாம் செய்யணும். அதனால தான் வாயுலோயே வாயுலோயேன்னு உள்ள நுழையும் போதே கண்ணகி அறிவு அறை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயுலோயே. இந்த இறையையும் முறையையும் விடவே இல்லை யாரும் பெரிய அறிஞர்கள். அறிவை விட்டுட்டான். பொறியரு நெஞ்சம், அவன்கிட்ட வந்து அறிவு இல்லை, அவன்கிட்ட அன்பு இல்லை, எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து என்ன செஞ்சான், இறை முறையும் பிழைத்து விட்டான். வந்திருக்கேன் பாரு அப்படின்னு அவள் வந்து சொல்லி அவளுக்கு உயிர் போனது. இது நமக்கு தெரிந்த கதை. அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. யாரையாவது அழ வச்சு அவங்களுக்கு அவங்க அழுகிற அழுகையில் நீங்கள் ஒரு சுகம் கண்டு அழுகட்டான், அவங்க அழ பிறந்தவங்க தான் சொல்லி வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள்கிட்ட செல்வம் தங்கி நிற்காது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும்படின்னு பெரிய அரசாங்கத்துக்குள்ள பெரிய இது வந்து சிலப்பதிகாரத்துக்கே எழுதப்பட்ட திருக்குறள் இது. அதையே அவரும் இளங்கோவடிகள் எடுத்து சொல்லுகிறார். அடுத்தவங்களை அழ வைச்சு நாம் பெறுகிற பொருள் என்ன செய்யும்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் திருவள்ளுவர். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். அடுத்தவனை அழ வச்சு நீ என்ன பொருளை சம்பாதிச்சாலும் அது ஒன்னையே அழுக வச்சுட்டு ஒன்னையை விட்டு போயிரும்டான்னு சொன்னார்னா இதை விட மிகச்சிறந்த ஒரு தத்துவம், இதை விட சிறந்த கோட்பாடு வேற எங்கே கிடைக்கும்? திருவள்ளுவர் சொல்லுவது அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே. வேற ஒன்றுமே இல்லை. அவள் என்ன கொண்டு வந்தா? அது வரைக்கும் பேச்சை கூட அவள் கையில் வச்சிருக்கலையே. பேச்சு என்பது நல்ல ஆயுதம். அவள் பெரிய வழக்காடு மன்றத்தில் வந்து தேராமண்ணா செப்புவதுடையன்னு சொல்லி வழக்காடி வென்றாள். அதெல்லாம் சரி. அது வரைக்கும் கண்ணகிங்கிறவ நல்லா பேசுவாளா? எங்கேயாவது படித்தவளா? பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவ தான், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டவளா? இல்லையே, ஒன்றும் கிடையாது. அப்படியே தரையை பார்த்துக்கிட்டே நடந்தவன். 1 மைல் நடந்து வெளியே வந்தோடனே மதுரை வந்துருச்சான்னு கேட்டவன். 30 மைல் போகணும். 30 மைல் அது இன்னும் கூட. புகார்லேருந்து வரணும்னா 30 காத தூரம். மதுரைக்கு வரணும்னா 1 காத தூரத்திலேயே மதுரை வந்துருச்சா, பக்கத்தில் இருக்கான்னு கேட்டான். அவள் அப்பாவி பொண்ணு. அது வரைக்கும் அவள் பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 வார்த்தை 2 வார்த்தை, 1 சொல்லு 2 சொல்லு, அவ்வளோதான். அதுதான் பூம்புகார் படம் பார்த்தீங்கன்னா, கலைஞர் எழுதின பூம்புகார் படம், சினிமா படம். இப்போ நெட்டில் கூட போட்டு பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். பொன்னால் இது போலே வருமா இனிமேலேன்னு ஒரு பாட்டு, டூயட்டு. யார்? கோவலனும் கண்ணகியும் பாடுற பாட்டு. ரொம்ப அருமையாக அமைச்சிருப்பாங்க. அதில் மாசரு பொண்ணு வளம்புரி முத்தேன்னு வரும்போது அதில் இந்த அம்மா வந்து பாடவே பாடாது, ன்னுக்கிட்டே இருக்கான். அவ்வளோதான் சவுண்ட் எஃபெக்ட், அவ்வளோதான். அது எதிர் வார்த்தை பேசாமையே அந்த அம்மாவை அமைச்சிருப்பாங்க. கடைசியாக தான் ஒரு வார்த்தை பாடும். அப்படி சில நடுவர்கள்லாம் சவுண்ட் எஃபெக்ட்லேயே பட்டிமன்றம் நடத்திட்டு போயிடுவாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டே போயிடுவான், முடிஞ்சு போயிடும். கடைசி வரைக்கும் ஒன்றுமே சொல்லலைன்னா அவ்வளோதான். அவனை தான் கூப்பிடுவோம் நம்மளும். அப்படி நிலைமைகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இவர் எந்த வார்த்தையும் சொல்லதிருப்பறாத ஒரு தூய பெருமாட்டி நம்முடைய கண்ணகி. அப்படி இருந்தவ கண்ணீர் உகுத்தால்ல, அல்லல் பட்டு ஆற்றாத அழித கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. சொட்டு சொட்டா விழுகிற ஒவ்வொரு சொட்டும் பேர் ஆயுதமாக மாறி
அணுகுண்டுகளாக மாறி மதுரை நகரையே அந்த தீர்ப்பையே ஒன்றுமில்லாமல் சின்னாபின்னமாக்கி சிதைத்தது என்று சொன்னால், அந்த ஏழையினுடைய கண்ணீர், அழுகை இருக்கிறதை சிந்துகிற கண்ணீர், அதுக்கு அவ்வளவு அருமை உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அரசின் முறையில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவருங்கிறது ரொம்ப அற்புதமான சொல். பத்தினி என்கிற ஒரு சொல்லுக்கு என்னென்னமோ தீர்ப்புகள்லாம் வருது. நேற்று ஒரு தீர்ப்பு, டார்லிங் அப்படிங்கிறத பொது இடத்துல அடையாளம் தெரியாதவன் சொன்னான்னா அவனை 3 மாதம் பிடிச்சி ஜெயிலில் போட்டது ரைட்டு அப்படின்னு ஒரு உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்புக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு. இனிமேல் சும்மா பொது இடத்துல போய் டார்லிங்னு யாரையும் சொல்லிடாதீங்க. பத்தினி என்கிற சொல் கற்புடைய பெண் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் என்ன, உங்கள் ஊரில் அதை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசிக்கிறீங்கன்னு நம்ம பெண்களை பார்த்து கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்கே கேட்டிருக்கான் ஒருத்தன், என்ன உங்கள் பொண்ணுகளையெல்லாம் நீங்கள் முன்னாடி விட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்க? இல்லை, உங்கள் பொண்ணுகளெல்லாம் நீங்கள் பின்னாடி விட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. சமத்துவம் கொடுக்கறது இல்லையா பெண்களுக்கு? சரிசமமாக நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், இல்லைன்னா முன்னாடி போவாங்க, நீங்கள் என்ன பின்னாடி விட்டு அவங்க உங்களுக்கு பின்னாடி வர்ற மாதிரி வர்றாங்கன்னு. அவங்க பின்னாடி வந்தாலும் எங்கள் கூட தான் வருவாங்க, வேறு யார் கூடயும் போக மாட்டாங்கன்னு எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது. அதனால தான்டா அப்படி வர்றோம்னாரு. அது மாதிரி சில முறைகள் இருக்கிறது. கற்பனப்படுவது சொற்றிரம்பாமைன்னு ஒரு அருமையான சொல். மனிதனுக்கும் உண்டு, ஆடவனுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. சொன்ன சொல் மறாமை. சொன்ன சொல்ல நான் சொல்லவே இல்லைன்னு யாராவது சொன்னான்னா அவன் கற்பில்லாதவன் அர்த்தம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏற்றுக்கொள்ளுகிற உறுதிமொழிக்கு இணங்க நான் இவரோடு குடும்பம் நடத்துவேன்னு இப்போ சீர்திருத்த திருமணங்கள்லாம் நிறைய உறுதிமொழிகள்லாம் பண்ணி நம்ம நடத்துகிறோம். திருமணங்கள்லாம் நடக்குது அங்கங்கே. தலைமைச் செயலாளரே அருமையான ஒரு திருமணத்தை அவர் உறுதிமொழி சொல்லி நடத்தி வைத்திருக்கிறார். அப்படியெல்லாம் நடத்துகிறார்கள். அதெல்லாம் சொல் திரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் கற்பு. குடும்ப பெண்ணாக இருந்தால், ஒரு குடும்பம் என்பது இருந்தால், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்ல ஆற்றின் நின்ற துணை. இந்த கண்ணகி கோவலன் போகிறத பற்றியெல்லாம் கவலையே படலைங்க அந்த அம்மா. அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கு, வருவான், அதில் என்ன இருக்குன்னு எடுத்துக்குவான், இதில் என்ன இருக்குன்னு எடுத்துக்குவான். அப்போல்லாம் பேங்க் கிடையாது, லாக்கர் கிடையாது, தனி அக்கௌண்ட்டு கிடையாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டாலும் ஏமாற்றிலாம் எடுத்துகிட்டு போகிறவன் நான் பார்த்துருக்கேன். ஒரு அம்மாலாம் ஷாப்பிங் வந்திருக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு, எல்லாத்தையும் வாங்கிருச்சு. இந்த கையில் ஒரு பை போட்டிருப்பாங்க எல்லா பெண்களும், அதுக்கு பேர் என்ன பை? ஹேண்ட்பேக்கு. ஆமாம், மொத்தம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 320க்கு குறையாத ஹேண்ட்பேக் இருக்கும். 320க்கு குறையாத ஹேண்ட்பேக் இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். எல்லாம் இது பிறகு நான் அடுத்து எடுத்துக்குவோம், திருப்பி எடுக்கவே மாட்டாங்க, வெளியவும் போட மாட்டாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். அப்படி ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டுக்கிட்டு எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து கேஷ் கவுண்டரில் வச்சுட்டு பில்லை போடு அப்படின்னு சொன்னோடனே கேஷ் கவுண்டரில் இருக்க பொண்ணு இந்த அம்மா ஹேண்ட்பேக்கை பார்த்து சிரிச்சு, ஏன் சிரிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, இல்லை உங்கள் ஹேண்ட்பேக்கில் டிவி ரிமோட் இருக்குது, நீங்கள் என்ன டிவி பைத்தியமா, கூட போகும்போதும் எடுத்துக்கிட்டு தான் போவீங்களா அப்படின்னு அந்த கேஷ் கவுண்டர் பொண்ணு கேட்டா. அவன் முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம்னு என் வீட்டுக்காரரை கூப்பிட்டேன். கிரிக்கெட்டில் மேட்ச்சுக்கு டிவியில் கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, பார்த்துட்டு தான் வருவேன்னாரு, தூக்கி உள்ளே போட்டு வந்துட்டான். எப்படி பார்ப்பார் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு ஒன்னே அந்த அம்மா கொடுத்த கிரெடிட் கார்டை உள்ளே போட்டு அடித்தா, மேடம் சாரி மேடம், உங்கள் கிரெடிட் கார்டை லாக் பண்ணிட்டார் உங்கள் வீட்டுக்காரரு, நீங்கள் அதை பில் போட முடியாதுன்னா. அது ஏன் கார்டு லாக் பண்ணியிருப்பார், இப்போ அவர் கார்டை கொண்டு வந்துருங்க இந்த போடு அப்படின்னு நேட்டினா. போட்டா, சாரி மேடம் இப்போயும் பிரச்சனைன்னா. இந்த கேஷியர், என்ன பிரச்சனை அப்படின்னு, ஓடிபி அவர் நம்பருக்கு போயிருக்கோம், இப்போ ஃபோன் அவர்கிட்ட தானே இருக்குது, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா. ஃபோனையும் தூக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த ஓடிபி ஆடி.
வாங்கிட்டான். வாங்கி வீட்டுக்கு போனால் கதவை பூட்டி அவன் சாவி எடுத்துகிட்டு போயிட்டான். பூட்டில் தொங்குது ஒரு பேப்பரு. நான் கிரிக்கெட் பார்க்குறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன், ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணு, அது வரைக்கும் இங்கேயே நில்லு அப்படின்ட்டு போயிட்டான். அந்த மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல சமூக கடமைகள் இருக்குது. கணவன் போகிற பக்கம்லாம் விட்டுட்டான். கண்ணகி வந்து அவள் போட்டும் வந்து அதை எடுக்க இதை எடுக்க அதை எடுக்க எல்லாம் கொண்டு போயிட்டான். குன்றணைய வான்பொருள், அவ்வளவு இருந்த சொத்து பூரா போச்சு. பேசாமல் உட்காந்துருக்கா, வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்ன அவளுக்கு வருத்தம்னா, ஒரு குடும்பம்னு இருந்தால் முக்கியமானது என்ன தேவை அப்படின்னா, அறவோர்க்கு அளித்தல், அந்தணர் ஓம்பல், துறவோர்க்கு எதிரதல், தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடன். இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்வாழ்வான் என்பவனுடைய இயல்புடைய கடமைகள். தர்மம் செய்யணும், நல்லவங்களுக்கு அறவோர்க்கு அளிக்கணும், அந்தணர்களை ஓம்பணும், அதெல்லாம் அந்த காலத்து நெறிமுறைகள். நம்முடைய மூத்தோர்கள், அப்புறம் துறவோர்கள், இவங்களுக்கெல்லாம் செய்யணும். அப்புறம் விருந்தாக வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு விருந்து பரிமாறணும். இதெல்லாம் இழந்த எண்ணெய்ன்னு கண்ணகி வருத்தப்படுறதா இளங்கோவடிகள் சொல்கிறா. ஏங்க வருத்தப்படுறான்னா, இந்த ஆள் வாட்டுக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டான் மாதவி வீட்டில். வந்தால் வருகிற விருந்தினரை உபசரிப்பதற்கு தனி பெண்ணாக பண்ணக்கூடாது, தனி மனைவியாக செய்யக்கூடாது. கணவன் மனைவி செய்ய வேண்டியது தான் இல்லறத்தாருடைய கடமை. எவ்வளோ முக்கியமான கோட்பாடு பாருங்க. இது இழந்துட்டனே அப்படின்னு வருத்தப்படுகிறார். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைங்கிறதான் திருக்குறள். அதை எண்ணி வருத்தப்படுகிறார். உரைசால் பத்தினியாக அவள் இருக்கிறாள்னா, கணவனோடு சேர்ந்து வாழ முடியவில்லையே, சமூக கடமைகளை செய்ய முடியவில்லையேன்னு வருத்தப்படுறது தான் அது ஒரு பெரிய வருத்தம். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றேன், முக்கியமான இடம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு ஒரு அருமையான திருக்குறள். கேட்குறான், இப்போ யாரையாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து மழை பெய்யுன்னு சொல்லு, மழை பெய்யுமா? கைதட்டுறார் ஒருத்தர், அவ்வளோ நொந்துருக்காரு. மழை பெய்யுமா அப்படின்னு. பெய்யும். அது மாதிரி புருஷங்காரங்க இருக்காங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. கணவன் தொழுகிற அளவுக்கு அவர் இருக்கானா? கணவன் தொழுகிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணியை போட்டு வந்து வீட்டில் எந்த பக்கம் திரும்பி எப்படி படுக்கிறான்னு தெரியல. ஒருத்தன்லாம் பயங்கர போதை, ஒரு நாள் அளவுக்கு மீறி போதை. வெளிநாட்டில் தான் வீட்டுக்குள்ளே வர்றான். இன்றைக்கி மனைவி நம்மளை பொங்க வச்சிருவான்னு நினச்சிட்டு வர்றான். அவன் நினைவு அவன்கிட்ட இல்லை. அவனை கொண்டு போய் பெட்டில் போட்டு படுக்க வச்சு, அவன் ஷூவெல்லாம் கலட்டி ஆசுவாசப்படுத்தி, அவனுக்கு லைட்டான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டான். காலையில் எந்திரிச்சான். அப்போ தான் தெரியும் போன பிறவியில் நம்ம என்னவா இருந்தோம்ன்றது. காலையில் குடித்தவன் காலையில் முழிச்சு பார்க்கும்போது தான் போன பிறவியில் நம்ம என்னவா இருந்தோம்னு யோசிப்பான். ஐயோயோ நேற்று பண்ணதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காளோ, டிஃபனுக்கு பதிலாக விஷத்தை கலக்கி வச்சுருக்காளோ என்னமோ தெரியலேன்னு பயந்துக்கிட்டு வந்து உட்காந்தான். ரொம்ப அருமையான டைனிங் டேபிளில் அருமையாக அலங்காரம் செய்யப்பட்ட தட்டு வச்சு, அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு கீழே ஒரு பேப்பர் வச்சு, உங்களுக்கு விருப்பமான இடியாப்பம் பால் வைத்திருக்கிறேன், சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் அப்படின்னு. நான் அவசரமாக இந்த மாதிரி ஒரு கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவள் எழுதி வச்சுருக்கான். மனைவி என்ன நம்ம மனைவியை நேற்று பண்ண அலும்புக்கு விஷமெல்லாம் வச்சுருக்கணும், இருந்தாலும் பார்ப்போம்னு பூனைக்கு ஊற்றி பார்த்தான் பாலை. அது ஒன்று நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்டான். அப்புறம் மனைவி வந்தாங்க, சாப்பிட்டீங்களாங்க? ஏமா நேற்று நான் பண்ண அலும்புக்கு நீ என்னென்னமோ பண்ணுவேன்னு நினச்சா, நான் உன்னை எல்லாவது பண்ணணும்னு தான் நினச்சேன். கடைசியாக நான் வந்து அவ்வளவு போதையில் உன் ஷூவெல்லாம் கழட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், ஏய் எல்லாம் தொடாத என்னைய, என் பொண்டாட்டி எனக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தைக்காக தான் உன்னை வந்து இப்படியெல்லாம் பார்த்தேன். எப்படி இருந்தாலும் கணவன் மனைவியினுடைய அந்த உறவு இருக்குல்ல, அது வந்து சரியாக இருக்கணும். அப்படி கணவன் சரியாக இருக்கணும். தெய்வம் தொழால் கொழுனன்னா கணவன், அவனை தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைனா ரொம்ப அற்புதமானது.
கண்ணகி மாதிரி கற்பு கனடிகளாக இருந்தால் சாதாரண மழை பெய்யாது, நெருப்பு மழை கூட பெய்யும் என்பதுதான் சிலப்பதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகிற வரலாறு, உண்மை வரலாறு. மதுரை எரிந்து விட்டது. கோவலன் பொட்டல்னு ஒரு இடம் இருக்குது மதுரையில். அங்கே வசந்த நகர் பக்கத்தில் இருக்குது. அவனை கோவலனை தூக்கிலிடப்பட்ட இடம். எல்லா இடமும் அங்கங்கே இருக்குது. கடச்சனேந்தல்னு ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு கடைசி சிலம்பு ஏந்தல்னு பேர் மதுரையில். கடைச்சனேந்தல்னு இப்போ நிறையா குடியிருப்புகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். மாதிரி அங்கே இருந்த இடம். மாதிரி இருந்த இடத்துல இவங்களை தங்க வச்சாங்க. இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது. அந்த நெருப்பு மழை கூட பெய்யும்னா அவள் எப்படி அவ்வளவு கற்றா, எப்படி பேச ஆரம்பிச்சா அப்படின்னா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழைனா என்ன அற்புதம். கணவன் சேரலை, மாதவி வீடே கதின்னு கிடக்கான், எப்போ வருவான்னு தெரியல, இருக்கிற சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே போகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அவள் ஒரு தோழி ஒருத்தி இருக்கா தேவந்தின்னு, அவள் சொல்கிறா, கண்ணகி ஒரு சின்ன முயற்சி எடுத்து பார்ப்போமா, என்ன செய்வோம். இங்கே சூரியகுண்டம் சோமகுண்டம்னு 2 இருக்குது. அதில் மூழ்கி எழுந்து நம்ம காமவேல் கடவுளை கும்பிட்டோம்னா எப்படி பிரிஞ்சு போனவனும் சேர்ந்துருவான், நம்மளை தேடி சேர்ந்துருவான். ஒரு அம்மா என்ன சொன்னாலும் புருஷன் சிடுசிடுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கான்னு கோபம் வந்துருச்சு. அதுக்கு நம்ம மேலே அன்பாக இருக்கிறோம்னா அவளை முயற்சி பண்ணுறா. ஆனால் அவனை வசியப்படுத்த முடியலை. ஒரு சாமியார்கிட்ட போனான், என் புருஷனை வசியப்படுத்துறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க சாமியாரை, வா இங்கே வா உனக்கு மருந்து தாரேன், அதுக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும். என்ன செய்யணும், இந்த பக்கத்தில் வனம் இருக்குல்ல, காடு, ஆமாம் இருக்குது, ஏதாவது ஒரு சிங்கத்தை பார்த்து அதுக்கிட்ட நீ வேண்டி விரும்பி கேட்டு அந்த மீசை மயிர் ஒன்று பிடிக்கிட்டு வந்துடு, அதை கூட, அதை வச்சு நான் உனக்கு வசிய மருந்து செஞ்சு தரேன்னா. ஆத்தாடி, சிங்கத்தோட மீசை முடியா எப்படிரா பிடிக்கிட்டு வர்றது, போ முடியும், முயற்சி பண்ண, அதை கொண்டு வா, நான் தர்ற மருந்தில் அவன் புருஷன் அப்படியே வசியமாகிடுவான். சரின்ட்டு போனான். ஒவ்வொரு நாளும் போவா, அது அங்கே நின்று உரும்ல ஒடியாந்துருவா. அப்புறம் என்ன பண்ணால், அந்த சிங்கம் என்ன சாப்பிடும், என்னென்ன விதவிதமாக சமைக்க ஆரம்பித்தான். சிங்கத்துக்கு மட்டன், கோழி, சிக்கன் வறுவல், அது இதுன்னு எல்லாம் பண்ணி ஒவ்வொன்றா கொண்டு போய் வாடைய அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்படியே ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அது பழக்கமாயிடுச்சு. வந்தோடனே இவன் மடியிலே படுத்துக்கிறான். அந்த சிங்கம் அப்படியே ஊட்டி விடுவா. அப்படியே ஊட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது படக்குன்னு ஒரு மீசையை பிடிக்கிட்டான், முடியை பிடிக்கிட்டான். ஒடியாந்து கொடுத்தா, சாமி சாமி இந்த இருக்கு மீசை முடி கொடுங்க, வசியம் இருந்தான்னு. ஏத்தா, அவ்வளவு கொடூரமான சிங்கத்தையே நீ வசியப்படுத்திட்டியே, உன் புருஷனை உன்னால் வசியப்படுத்த முடியாதா, போத்தா இது மாதிரி சமைச்சு போட்டு பழக்கு. உண்மைதானே, சாப்பிட என்ன இருக்குன்னா எல்லாம் இருக்கு, போய் பாருங்க அப்படின்ட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியை எப்படி அது அப்படின்னு. அந்த மாதிரி இவ சோமகுண்டம் சூரியகுண்டத்தில் மூழ்கி எழுந்து காமவேல் கடவுளை வணங்கினால் போன கணவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது செஞ்சு தான் பார்ப்போமேன்னு தோழி கேட்குறா கண்ணகிட்ட. அப்பையும் அளவாத்தான் பேசுகிறான். பீடன்று, பெருமைக்குரிய செயல் அல்ல. கணவனை வணங்கக்கூடியவர்கள் வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது என்பதை ரொம்ப ஆணித்தரமாக கண்ணகி சொன்ன இடம், இளங்கோவடிகள் வலியுறுத்திய இடம் இந்த இடம். பீடன்று, பீடு அன்று, பெருமைக்குரிய செயல் இல்லை. கணவனை விட்டு அப்படி போகிறதுங்கிறது தேவையில்லை. அவன் வருவான் அப்படின்னு அப்புறம் வந்துட்டான்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு கற்புடைய பெண்டீர் அவள் அப்படி இருந்தவ தான் பின்னாடி அவ்வளவு செயல்களை செய்தாள். அதனால தான் அவள் சொன்னதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வாள்ங்கிறதெல்லாம் உரைசால். அந்த பத்தினி அப்படி வாழ்ந்து சொல்லெடுத்து சென்று அங்கே தனது சொந்த முயற்சியினால், வேறு எந்த முயற்சியும் கிடையாது. அவர் ரெக்கமெண்டேஷன், இவர் ரெக்கமெண்டேஷன், அவர் ஃபோன் பண்ணுவாரா, இவர் ஃபோன் பண்ணுவாரா, ஒன்றும் கிடையாது. தனி ஒரு பெண்ணாக ஒரே ஒரு கால் சிலம்பை எடுத்துக்கொண்டு அடையாளமாக வைத்து கொண்டு போய் என்ன பிரமாதமாக வைக்கிறாங்க. எதுக்குமே சான்று ரொம்ப முக்கியங்க. எதாக இருந்தாலும் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஒருத்தர் 500 ரூபா கடை வாங்கிட்டு 5 வருஷமாக தரல. ஒரு வக்கீல்கிட்ட போனான். வக்கீல் ரொம்ப விவரமாக சொல்லி தருவாங்க. 500 ரூபா வாங்கித்தாங்கன்னு கேளு. கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறான், தெரிஞ்சதை பார்த்துக்கன்றான். சரி
ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்கியா? பேப்பரில் எழுதி வாங்கியிருக்கியா? இல்லைங்க, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும்ப்பா, இல்லைன்னா முடியாது. இப்போ என்னையா பண்ணுறது? ஒன்று செய், அவனுக்கு ஒரு லெட்ரு இன்றைக்கி போடு அவன் அட்ரஸுக்கு. நீ எனக்கு தர வேண்டிய 5000 ரூபாயை உடனடியாக தரவில்லை என்றால் வக்கீல் நடவடிக்கை எடுப்புன்னு எழுதி போடணும். ஏங்க 500 தாங்க அப்படின்னு அவன் சொல்லட்டும். அவன் பதிலுக்கு எழுதுவான், உனக்கு தர வேண்டியது 500 தான், ஏன் 5000 என்று சொல்கிறாயின்னு எழுதுவான். அதை எவிடன்ஸாக தூக்கிட்டு உடா பணத்தைன்னு கேளு, இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னா. எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒற்றை கால் சிலம்பை கையில் ஏந்தி கொண்டு எவ்வளவு பெரிய விந்தைகளை வினோதங்களை செய்து எல்லா நாட்டு அரசர்களையும் அவளை வழிபடும்படியாக செய்தார் என்று சொன்னால், கற்புடைய பெண்ணாக, பத்தினி பெண்ணாக, உரைசால் பெண்ணாக இருந்தால் அந்த உரைசால் பத்தினியை உயர்ந்தவர்கள் ஏற்றுவார்கள், புகழுவார்கள் அப்படிங்கிறது. மூணாவது நம்ம விஷயத்துக்கு வருவோம், இதோட முடிச்சிருவோம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். திருவள்ளுவர் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஊழிர் பெருவழி யாவுல ஒன்று சூழினும் தான் முந்துரும். இந்த ஊழுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஊழுன்னா வாய்ப்புன்னு அர்த்தம், அவ்வளவுதான். கெட்ட வாய்ப்பு, என்னை ஊழ் கெடுத்துருச்சுன்னா சொல்லாதீங்க. ஊழ்னா வாய்ப்பு, அது நல்வாய்ப்பா தீ வாய்ப்பா, அவ்வளோதான். ஆகூழ் போகூழ்னு 2 ஊழ் இருக்கிறதாக நம்முடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் சொல்லுது. ஆக வைக்கிற ஊழ் ஆகூழ், போக வைக்கிற ஊழ் இளவூழ், போகூழ்னு அர்த்தம். பேதை படுக்கும் இளவூழ். உனக்கு நேரம் சரியில்லை, உன் ஊழ் உனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, வினைப்பெயன் சரியில்லைன்னா நான் பேசும்போதே எனக்கு பேச்சு வராமல் நிற்பேன், நான் மறந்துடும். அது பேதை படுக்கும். எனக்கு நேரம் சரியாக இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் நல்லா கேட்பீங்க, கைதட்டுவீங்க, அதை பார்த்து எனக்கும் பேச்சு நல்லா வரும். இன்னும் ஒன்றும் சரியாக வரலையே. அறிவு அகற்றுன்றார். அறிவு அகலமாக விரிய செய்யணும். ஆகுள் பேதைப்படுக்கும் இளவூழ் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த ஊழ் என்பது வாய்ப்பு. ஊழிர் பெருவழி யாவுல ஒன்று சூழினும் தான் முந்துரும். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு முன்னாடி அது போய் நிற்கும். நான் எப்பவும் சொல்கிற ஒரு கதை இருக்கு. ஒரு கிராமம், இப்போ மதுரைன்னு வச்சுக்கோங்க. மதுரைக்கு பக்கத்தில் செக்கானூரணின்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு 20 மைலுக்குள்ளே இருக்கும் அந்த தூரம். செக்கானூரணியில் ஒரு கிராமத்து ஆசாமி இருக்கார். அங்கே சாப்பாடு என்னன்னா எப்போவுமே கூழு தான் குடிப்பாங்க. சோளக்கூழு, கம்பங்கூழு, கேப்பக்கூழு, இந்த மாதிரி தான் கூழ் தான் குடிப்பாங்க. ஒரு நாள் அவருக்கு போர் அடிச்சு போச்சு. என்னடா அது டெய்லி கூழாக குடிச்சுக்கிட்டு இருக்குமே, நெல்லுச்சோறு சாப்பிட்டா என்னன்னு நினச்சார். அந்த காலத்தில் நெல்லுச்சோறுங்கிறது வசதியாக எங்கள் வீடு தான். ஏழைகள் வீட்டில் நெல்லுச்சோறு கிடையாது. இன்றைக்கி நெல்லுச்சோறுங்கிறது ஏழைகள் வீட்டில் தான், ரேஷன் அரிசி சாப்பாடு. கூழெல்லாம் வசதியானவங்க வீட்டில் தான். இன்றைக்கி அவன் வசதிக்கு அவன் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கூழை பூரா அங்கே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணான், நமக்கு நெல்லுச்சோறுக்கு எங்கடா போகிறதுன்னு முடிவு பண்ண நைட்டு யோசித்தான் படுத்துக்கிட்ட. நாளை காலையில் எந்திரிச்சு நடந்து நம்ம மதுரைக்கு போவோம். நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் நல்லா வசதியாக இருக்கான். அவன் வீட்டுக்கு போகும்போது மத்தியானம் ஆயிரும். நல்ல சோறு ஆக்கி குழம்பு வச்சுருப்பான், சாப்பிட்டு வருவோன்ட்டு போனான். காலையில் எந்திரிச்சு பொடி நடையாக 20 கிலோமீட்டர் நடந்து போயிட்டான். நடந்து போய் மத்தியானம் 1 மணிக்கு அந்த சொந்தக்காரன் வீட்டை கதவை தட்டுறான். பணக்காரர் கதவை திறக்க, மாமா வராத ஆள் வந்துட்டீங்களே, வாங்க வாங்க வாங்க, முதல்ல குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிடுவோம் அப்படின்னா. அதுக்காகத்தானடா நான் வந்துக்கிட்டு இருக்கேன். பொடி நடையா போனான், குளிச்சுட்டு வந்தான், உட்காந்தான் டைனிங் டேபிளில். முனியா சாப்பாடு வரட்டும் அப்படின்னாரு வேலையாள். 2 மண் கலையங்களை கொண்டு வந்து வேடு கட்டி கொண்டு வந்து இறக்கி வச்சாங்க. பார்த்தான், என்னையா அது என்ன மாப்பிள்ளை, என்னைக்கும் எல்லா நாளும் நான் சோறாக சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. இன்றைக்கி கூழ் குடித்தா என்னான்னு நினச்சேன், வீட்டில் சமைக்க சொன்னேன், நீ வந்திருக்க, உனக்கு கூழ் என்ன புதுசாக என்ன, எப்பயும் சாப்பிட்றதானே, அடிங்க மாப்பிள்ளை நம்ம 2 பேரும் கரைச்சி குடிப்போம்னா. அந்த கூழை பார்த்து சொன்னான், ஏ கூழ், உங்ககிட்டருந்து தப்பிக்கணும்னு நான் அதிகாலையிலே எந்திரிச்சு வந்தா எனக்கு முன்னாடி 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இங்கே முன்னாடி உட்காந்துருக்கில்ல. இதுதான் ஒன்று சூழினும் தான் முந்துரும். நீ என்ன முயற்சி பண்ணாலும் முன்னாடி போய் நிற்கும். யாவதும் வினை விளை காலம் ஆதலின். வினை விளைகிற காலம். நீங்கள் என்ன விதைச்சாலும் அதுதான் விளையும்.
பல மடங்கா விளையும். தினையை விதைச்சா தினை விளையும், சோளம் விதைச்சா சோள விளையும். நல்வினை விதைத்தால் நல்வினை விளையும், தீவினை விதைத்தால் தீவினை விளையும். அது இந்த பிறப்பில் இல்லை, போன பிறப்பில் விளைச்சாது வரும். அதுதான் யாவதும் வினை விளை கால மாதலின் சினையலர் வேம்பன் தேரான் ஆகி அவன் தீர்ப்பு வழங்கும் போது அவன் அந்த ஊழ்வினை அவனை தடுத்து அவனை கொன்று அச்சிலம்பு கொணர்கன்னு இந்த தீர்ப்பு வழங்கும் போது அவனிடத்தில் ஒரு ஊழ் வந்துச்சு. இதில் ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா? இந்த கதையை நீங்கள் படிங்க, இளங்கோவடிகள் வசனத்தில் கிடைச்சாலும் படிங்க, சிலப்பதிகாரத்தை நீங்கள் பாட்டாகவே படிக்கலாம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் நல்லா படிக்கலாம். எல்லாரும் வாங்கி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். தமிழர்கள் வீட்டில் பூரா இருக்க வேண்டிய அருமையான காப்பியம். அதில் இருக்கக்கூடிய பெயர்கள் இளங்கோ, செங்குட்டுவன், சீத்தலை சாத்தன், அப்புறம் மாதவி, கண்ணகி, இவங்க பேர்கள்லாம், மணிமேகலை, இவங்க பேர்கள்லாம் ஒரு காலத்தில் நம்ம அப்பாக்களுக்கான பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வச்சுருப்பாங்க. நம்ம அப்பா அம்மாக்களுக்கு அப்படி பேர்கள் தான் வச்சுருப்பாங்க. இன்னும் பழைய எச்ச சுச்சங்கள் அப்படி ஒரு பெரிய புரட்சி அந்த இலக்கியத்துக்கு உண்டு. அப்போ அந்த வினை விளை காலம் இதில் மாடலை மறையோன்னு ஒருத்தான், அவன் தான் இந்த வினை எப்படி வந்தெல்லாம் வேலை செய்யுன்றதுக்கு அருமையாக ஒரு விஷயத்தை சொல்லுவான். நீங்கள் பலவித ரூபங்களில் உள்ளே போய் அலசி ஆராயலாம். அவன் சொன்னான், நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, மாதவியும் கோவலனும் அங்கே போய் இருந்தது, கண்ணகி பிரிஞ்சு இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தான். நாள்தோறும் ஆடல் பாடு எல்லாம் கூடலும் ஆடலும் கோவலருக்கு உணர்த்தி மகிழ்ச்சியாக வச்சுருந்தா மாதவியும். எப்படி பிரிஞ்சாங்க? இந்திர விழாவில் போய் கடற்கரையில் உட்காந்து ஒருவருக்கொருவர் போட்டி பாட்டு பாடும்போது சில நேரங்களில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம்னாவே சண்டை வந்துடும். இப்போ சர்வசாதாரணம். கணவன் மனைவி 2 பேரும் 5 நிமிஷம் பேசினாவே 6வது நிமிஷம் சண்டை வந்துடும். என்னடா அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சண்டை வந்துடும். அது மாதிரி அந்த காணல் பாணி யாழை எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட ஆரம்பித்தாங்க. இவன் யாரையோ காதலிக்கிற மாதிரி, அவன் யாரையோ காதலிக்கிற மாதிரி, இப்படி கொஞ்சம் இது எசப்பாட்டு, லாவணி பாட்டு இப்படி பாடும்போது இவ ரொம்ப ஒரு நகைச்சுவைக்காக பாடினது, ஒரு கேலிக்காக பாடினதை உண்மையாக நினச்சிக்கிட்டான் கோவலன். கோவம் வந்துடுச்சு, படக்குன்னு எந்திரிச்சு கிளம்பிட்டான். அப்பையும் ஊழ் அந்த இடத்துல வந்துச்சான். ஊழ் உருத்து வந்ததுனால யாழை கீழே போட்டு எந்திரிச்சு போனான் கோவலன். இதை மாடலன் சொல்லுகிறான், மாதவி மடந்தை காணற்பாணி, மாதவி மடந்தை காணற்பாணி கனக விசையர்தம் முடித்தலை நெறித்தது. இவ்வளோதாங்க, இதுதான் சிலப்பதிகாரமே. மாதவி அந்த காணல் வரி பாடும்போது ஊடல் பாட்டாக பாடினால் அந்த பாட்டு என்ன செஞ்சிச்சுன்னா, வடக்க கனக விசையராக 2 பேர் இருந்தான் மன்னர்கள், அவன் தலையை முறிச்சிருச்சு. அது என்ன தலையை முறிச்சு? கண்ணகிக்கு சிலைக்கு கல்லை தூக்கி அவன் தலையில் வச்சு தான் கொண்டு வந்தான் சேரன் செங்குட்டுவன். இதுக்கு என்னையா தடர்வோம்? இது என்ன முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குன்னா மொத்த கதை இதுதான் ஊழ். இதுதான் ஊழ். ஒரு போட்டித் தேர்வு, ஃபைனல் ரவுண்டு, நேர்முகத் தேர்வு. அந்த நேர்முகத் தேர்வில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வேலைக்கு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் முடிச்சு வந்துடுச்சு. இந்த உட்காந்துருக்கவர் கேட்குறாரு, ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு, யார் சரியாக பதில் சொல்கிறீங்களோ உங்களுக்கு வேலை. ஒரு ஏரோப்ளான் கிளம்புது, 50 செங்கல் அதில் ஏற்றிட்டு போகிறாங்க. அதில் ஒரு செங்கல் விழுந்துருது கீழே. இப்போ எத்தனை செங்கல் கேள்வி? 50ல் 1 விழுந்து எத்தனை? 49ன்னா குட். அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு யானையை வைக்கணும். 3 சென்டென்ஸில் சொல்லணும். சொல்லு. ஃப்ரிட்ஜை திறக்கவும், யானையை வைக்கவும், ஃப்ரிட்ஜை மூடவும். அவ்வளோதான், 3 சொல்லு. குட். இப்போ அதுக்குள்ளே ஒரு மானை வைக்கணும், ஒரு மான், டியர். இப்போ இதை 4 சொல்லில் சொல்லணும். ஃப்ரிட்ஜை திறக்கவும், யானையை எடுக்கவும், மானை வைக்கவும், ஃப்ரிட்ஜை மூடவும். சூப்பர்யா அப்படின்னா. அந்த ஊரில் இருக்க காட்டில் காட்டு ராஜா யார்? சிங்கம். அவருக்கு பர்த்டே. எல்லா மிருகங்களும் போயிருந்துச்சு, ஒரு மிருகம் மட்டும் போகலை. அது எது? அந்த மான். ஏன்?
ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க, அங்கே பாரு, அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குல்ல, அழகு. சரி, அப்புறம் அந்த காட்டில் சதுப்பு நிலம், சகதியும் சேருமா இருக்கும். சதுப்பு நிலம், நிறைய முதலைகள்லாம் இருக்கும். அதில் ஒரு வயசான பாட்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்கன்னா அந்த முதலை எதுவுமே தொந்தரவு பண்ணலை. ஏன்? எல்லாம் அந்த காட்டுக்கு சிங்கத்தோட பர்த்டேக்கு போயிடுச்சு, எந்த முதலையும் இங்கே இல்லை. சரி, ஆனாலும் அந்த பாட்டி அந்த சதுப்பு நிலத்தில் செத்து போனான். எப்படி? அந்த விழுந்துருச்சு கல். அருமை. ஏறப்புள்ளாருந்து ஒரு கல் விழுந்துச்சுல முதல்ல, அது இந்த பாட்டி தலையில தான் விழுந்துச்சுன்னா. இதுதான் மாதவி மடந்தை காணர் பாணி கனக விசையர்தம் உடித்தலை நெறித்தது. அவ அங்கே ஊழல் பண்ணுவதற்கு அவ பாடலைனா, கோவலை எந்திரிச்சு வரலைனா, கண்ணகியை பார்க்கலைனா, கண்ணகிட்ட என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வா மதுரையில் போய் பொழைச்சிக்கோம்னு கூப்பிட்டு போகலைனா, போய் ஒரு கால் சிலம்ப விற்க போகலைனா, அங்கே அவள் கொலைக்கலப்படலைனா, இவ சண்டை போட்டு அவனுக்காக வாதாடலைனா, அவன் அதுக்கப்புறம் அவள் பெரிய மதுரையை எரித்த பிறகு அவளுக்கு புகழ் சேரலைன்னா, அவளுக்கு சிலை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பானா? கனக விசையர் தமிழனை இலக்காரமாக பேசிய வட இந்திய அரசர்கள் கனக விசையர் தலையிலே அந்த கல் ஏற்றப்பட்டிருக்குமா? ஆக இந்த காணர் பாட்டில் இந்த கனக விசையர் தலை முறிந்தது. எவ்வளவு பாருங்க. இந்த ஒன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொன்ன திருவள்ளுவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதையும் விட்டுறக்கூடாது. மெய்வருத்த கூலி தரும்ங்கிறது இதோட தொடர்புடையது தான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு இது கூட தொடர்புடையது தான், சார்ந்தது நிற்கிறது தான். ஆனாலும் ஊழையும் கூட வென்று விடலாம், உழைவின்றி தாழாது உயற்ற வேண்டும் அதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்க. அப்படின்னா திருவள்ளுவர் ஊழை ஒத்துக்கொள்கிறாரா அல்லது மறுதளிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல. இதில் சிலப்பதிகாரத்தில் விளக்கம் இருக்கிறதா? நீங்கள் சொல்கிறீங்க திருக்குறளுக்கு விளக்கமாகத்தான் சிலப்பதிகாரம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதில் சிலப்பதிகாரத்தில் விளக்கம் இருக்கிறதுனா, நண்பர்களே, இம்மை செய்தன யானரி நல்வினை. கோவலனை பார்த்து மாடலமரியன் சொல்லும்போது, நீ உன்னுடைய இளமை காலத்திலே உன் மாதவி மகளுக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டும் போது ஒரு முதிய அந்தணனை காப்பாற்றினாய், யானையிடமிருந்து, மதம் பிடித்த யானையினிருந்து. நீ கருணை மறவன். அதே போல செல்லா செல்வன், இல்லோர் செம்மல், இப்படி பட்டங்கள்லாம் வாங்கினவன். இந்த பிறவியில் எனக்கு தெரிய நீ செய்தது பூரா நல்வினையாச்சே, உனக்கு எப்படிரா இப்படிப்பட்ட துயரம் வந்துச்சுன்னு கேட்குறான். நம்மகிட்ட சொல்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி துயரம் வந்துச்சுன்னா, முற்பிறவியில் சிங்கபுரத்தை சங்கமன், அவனுடைய மனைவி நீலி, அவனுடைய விஷயத்தினால, அவனுடைய சாபத்தினால இன்னைக்கு அது மாதிரி அவன் செத்தான் அப்படின்னு மதுராபுரி தெய்வம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறது. இதெல்லாம் நமக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. உரைசால் பத்தினின்றவ இவ, அது வரைக்கும் கண்ணகி என்பவள் நான் சொன்ன மாதிரி மதுரை காண்டம் வர்ற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. புகார் காண்டத்தில் ஒரு புகாரும் இல்லை. அது பாட்டுக்கு அந்த அம்மாவும் புகார் சொல்லாது, இவனுக்கும் புகார் கிடையாது. நீங்கள் கோவலன்கிற பேர் மட்டும் யாரும் நம்ம ஊரில் வைக்கலை. வச்சுருக்காங்களா யாராவது? வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவன், ஆனாலும் அவனை ஒன்றும் கெட்டவன்லாம் சொல்லலை. பாவமே அவன் பாட்டுக்கு போவான், நகர நம்பியர் திரிதரு வீதியில் போய் நிற்பான், யாராவது வந்தால் வாங்குவான், போனா போவான், அப்படி இருப்பான். அந்த நகையை கொடுறானா கொடுப்பான், வெட்டுறான்னா தலையை கொடுப்பான். இப்படியே போய் முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஊழ் தான் அவனை அப்படியே நடத்தி கொண்டு போகுது. ஏன்னா போன பிறவியில் இருக்கக்கூடிய ஊழ். அது ஒன்று சூழினும் தான் முந்துரும், அவன் கதை ஓகே. இந்த அம்மா அது வரைக்கும் பேசாமல் இருந்த பத்தினி தெய்வம் கிளம்பி என்ன ஆச்சு, ஒரு ராஜாவையே எதிர்த்து அவனே மரணிக்கும் அளவுக்கு, அவனுடைய மனைவியும் மரணிக்கும் அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு நீதியை நிலைநாட்ட முடியும் ஒரு சாதாரண ஒரு தமிழ் பெண், சாதாரண குடியில் தோன்றிய பெண்.
எந்த விதமான பின் அமைப்பும் பின்னணியும் எந்த அதிகார அமைப்பும் இல்லாத ஒரு பெண் நினைத்தால் சாதித்து காட்ட முடியும். தர்மம் அறம் அவர்களுக்கும் துணையாக நிற்கும் என்பதை நிரூபித்து காட்டிய பெண் கண்ணகி செஞ்சா. அதுதான் உழைவில்லாமல் தாழாது உயற்றி கொண்டே இருப்பது, முயற்சி கொண்டே. என் புருஷன் செத்து போயிட்டான், விதி, அவ்வளோதான், ராஜா கொன்னுட்டான், இதை போய் கேள்வி கேட்டு என்ன போகுது, செத்தவன் வந்துடுவானா, இப்படி தான் பேசுவாங்க. இன்றைக்கும் அதான் பேசுகிறாங்க. பேசாமல் ஏதோ பணம் கொடுப்பாங்க, 5 வாங்கிட்டு போய் பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிடுவான். அதெல்லாம் கிடையாது. நீதியை நிலைநாட்டணும். செத்தவன் திரும்பி வர்றானா இல்லையான்றது கேள்வி இல்லை, நேராக போகிறான். ஒரு ராஜா தானே குற்றம் செஞ்சான். யானோ அரசன் யானே கல்வன் சொல்லிட்டு தானே உயிரை மாய்த்து கொண்டானே. அவனுடைய தண்டனையை, அவனுடைய குற்றத்திற்கான தண்டனையை அவனே வரவழைத்து கொண்டானே. அவனை அப்படியே விட்டுடலாமே, நீ திரும்பிடலாமே. உன் கண்ணு முன்னாடி தானே சாத்தான், உன் கண்ணு முன்னாடி தானே இறந்தான். சரி செத்துட்டியாப்பா போப்பான்னு வந்துட வேண்டியதானே. மனைவியும் போதா குறைக்கு இறந்துடுறாள்ல பாண்டி மாதேவி, அப்படியே விட்டு வந்துடலாம்ல. இல்லையே, இன்னமும் திரும்பி போகிறாள்ல. வாங்க, இந்த ஊரில் யார் இருக்கீங்க, இந்த ஊரில் யார் இருக்கீங்க, வாங்க, அவங்கெல்லாம் போங்க, ஊரை எரிக்க போகிறாங்க. ஒரு அரசன் தவறு செய்தால் அது அவனை மட்டும் சாராது, அவன் சார்ந்திருக்கிற குடிமக்களையும் சாரும். அதனால தான் நாம் யாரை முதன்மைப்படுத்துகிறோமோ, யாரை பிரதிநிதிப்படுத்துகிறோமோ, யாரை ரெப்ரசன்ட் பண்ண வைக்கிறோமோ, பிரதிநிதித்துவப்படுத்துவதுன்னு பேர். அதுக்கு பேர். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவன் சரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம், அது இல்லைன்னா நீங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம்னு நான் சொல்லலை, இறையன்பு ஐஏஎஸ் சொன்னது. அது நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஆட்களை பொறுத்து நீங்கள் யார் என்பது தீர்மானமாகும். அப்போ ஒரு அரசன் தவறு செய்தான் என்றால் அந்த மக்களும் அதற்கு உடந்தை. ஊரே இருக்கிறான், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு போய் கடைசி வரைக்கும் போய் அந்த மதுராபுரி தெய்வம் அவளை ஆசுவாசப்படுத்தி 14வது நாளில் தான் அவனை பார்த்தா நீலி. அது மாதிரி 14 நாட்களும் நீ துயரமடைந்து 14வது நாளில் உன் கணவன் வானுலக தேவரான நிற்பான். நீயும் சேர்ந்து உயிரோடு நீ வானுலகத்துக்கு சென்று அவனோடு இருக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குகிறார்கள். இதில் என்ன உப்பக்கம் காண்பது நடந்திருக்கிறதா? ஊழ் தன்னுடைய வேலையை செய்து விட்டது. இருந்தாலும் அவனை கொலைக்களப்படுத்தியது வரைக்கும் தான் ஊழனுடைய வேலை. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டான் கோவலன். அவன் திருடன் என்று குற்றம் சாட்டப்பட்டான். இல்லை, என் கணவன் தன் தீது இளன் என்று நிரூபித்து காட்டினால் தனி ஒரு பெண்ணாக அது அந்த பத்தினி தெய்வம் செய்து சாதித்து காட்டிய சாதனை. என்ன ஊழ், என்ன மறைத்து விட போகிறது, என்ன வினை, என்ன விதி, விதியையும் மாற்றும் என் விற்றொழில் காண்டி என்று லக்ஷ்மணன் சொன்னதைப் போல அவள் தனி ஒரு பெண்ணாக நின்று சாதித்து காட்டிய அந்த சாதனை தான் ஊழையும் உப்பக்கம் காண முடியும் என்கிற வழியை வகுத்து தந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.